ஹலோ டியூட்ஸ். டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் இது. யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும், ஐடி படிக்கணும், சூப்பராக இனிமேல் ஜாபுக்கு நான் போயிடுவேன், எனக்கு 40 லட்சம் சம்பளம் கிடைக்கும், 50 லட்சம் சம்பளம் கிடைக்கும் கனவு பண்ணிட்டு நம்ம போய் நிறைய காலேஜில் போய் அதிகபட்சம் டொனேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இது நல்லா இருக்குமா, ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்டில் நிறைய வீடியோஸ் கொடுத்தாச்சுங்க. ஸோ இனி கூட 4 இயர்ஸ் இன்னைக்கு நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு திருப்பி நீங்கள் வெளியில் வரும்போது கண்டிப்பாக இப்போ இருக்கிற சிலபஸ் அவுடேட் ஆயிரும். அப்டேட்டட் சிலபஸுக்கு காலேஜ் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும்னா ஆக முடியாது. அது ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் முறையில் சில இடங்களில் ஸ்கில்டு கோர்சஸை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கான செல்ஃப் லேர்னிங் இருந்து அதுக்கான அந்த மேக்ஸ் ஸ்டஃப், கிரியேட்டிவிட்டி ஸ்டஃப், ஓன் லேர்னிங் ஸ்டஃப் இருந்தால் நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லைனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாற்றத்தில் மிகப்பெரிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொல்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் வந்து இந்த விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நடந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீசஸ் செக்டாரில் மிகப்பெரிய ஒரு டிப்பு. அங்கே இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து டிசிஎஸ் ஆகட்டும், கேப்ஜெமினி ஆகட்டும், இன்ஃபோசிஸ் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விப்ரோ ஆகட்டும் போன்ற ஐடி சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸில் வந்து மிகப்பெரிய ட்ராப், இது வரைக்கும் வரலாதுக்கான ட்ராப் அப்படின்னு கேட்டால் 15% வந்து உங்களுக்கு வந்து ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கொடுக்க போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான தகவல். ஸோ ஜாப் கட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில். சமீபத்தில் எடுத்த கணக்கின்படி ஒரு நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வருவாயில் சேலரி கட்டில் கிட்டத்தட்ட 11%லேருந்து 18% ட்ராப் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இம்பேக்ட் வந்து இன்னும் வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, நெக்ஸ்ட் இயரில் வந்து ஓவரால் வந்து 4 to 5% வந்து ட்ராப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த சர்வீஸ் பேஸ்டு, நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் கோடிங் தெரியும் அப்படின்லாம் யாரெல்லாம் அமெரிக்கா போனாங்களோ, அமெரிக்கா போகிறவங்க அங்கே நிலைச்சு நிற்க முடியுமாங்கிற பெரிய கொஸ்டின். ஏன்னா நம்ம ட்ரம்ப்னுடைய இந்த ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கையில் என்ன நடந்திருக்குன்னா, லோக்கல் பீப்புள்ஸே அவங்க வந்து கொண்டு வந்துடலாம் வேலைக்கு அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அமெரிக்க மக்களுக்கு அதிகமாக கிடைக்கும். என்னதான் இந்தியனுடைய தான் நம்பி தான் அங்கே இருக்குது, இந்தியன் பீப்புளோட பிரைன் அங்கே இருக்குது. ஸோ அவங்கள வெளியில் அமிச்சிட்டு ஐடி செக்டர் பாதிக்கப்பட முடியுங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் லோக்கல் பீப்புள்ஸை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அளவுக்கு மீறின டேக்ஸும் வந்து நம்ம மேலே வந்து இந்த ஐடி செக்டர் மேலே வந்து அமெரிக்க நிறுவனம் கொடுத்துருக்கிறதுனால அடுக்கடுக்காக பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்குன்னு சொல்லி நான் சொல்லலைங்க, நம்ம பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்படி தான் சொல்லுது. ஸோ ஐடி கண்டிப்பாக இன்னும் 4 வருஷத்தில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கண்டிப்பாக இன்னும் 4 வருஷத்தில் ட்ராப் ஆகும், ஜாப் கட்ஸ் நிறைய இருக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை ரிப்போர்ட் தான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறோம். சார் இல்லைனா இப்போ ஐடி படிக்கக்கூடாதா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கக்கூடாதா, அதை நான் சொல்லலை. தாராளமாக படிக்கலாங்க. இந்த ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜி கூட நீங்கள் வந்து உங்களால் கோப்பப் பண்ணி போக முடியுமா அப்படின்னா, ஏஐ டெக்னாலஜி கூட சிலபஸில் இன்றைக்கி ஒரு போட்டோம்னா அடுத்த 3 மாதம் சிலபஸை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இதுக்கு ஈடு கொடுத்து காலேஜ் போகிறாங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அடிப்படையே எங்கேயுமே நல்ல ஆசிரியர்களே கிடைக்கல. பேசிக்காக ஒரு ஃபேக்கல்ட்டியே போட முடியல. அப்புறம் எங்கே போய் நம்ம எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டி உள்ளே போடுறது, அவங்க எப்போ வந்து நமக்கு சொல்லித்தர்றது, இது எப்போ இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டால், சில கல்லூரிகள் இது நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் ரியலிஸ்டிக்காக என்ன நடக்குதோ அந்த எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் கிளாஸை வச்சு அப்படி இப்படி மேக்கப் பண்ணுறாங்க. சில இடங்களில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே லேர்ன் பண்ணிக்கிட்டு அட்வான்ஸ்டாக எப்போ பார்த்தாலும் லேப்டாப் அது இதுன்னு உட்காந்துட்டு எந்த தேடல் அதிகப்படுத்துகிறாங்களோ அவங்களாம் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. நானும் ஐடியில் போய் ஜாயின் பண்ணிட்டேன், நானும் ஏஐடிஎஸில் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கும் 7 லட்ச ரூபாய் சூப்பர் காலேஜில் கிடச்சிருச்சு, 10 லட்ச ரூபாய் கிடச்சிருச்சு, 20 லட்சம் கிடச்சிது, நான் ஜெயிச்சிடும் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை நம்ம சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஸோ இது ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்ல, கட்டாயமாக ஃபியூச்சரில் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இந்த சம்பந்தமான சென்ட்ரிக்கில் இருக்கக்கூடிய கோர்சஸில் ஒரு டிப் வந்தே தீரும். காரணம், கடந்த 10 வருஷமாக எல்லாருமே கம்ப்யூட்டர் படிச்சிட்டோம், யார் வேலைக்கு போகிறது, யார் இது ஸ்கில்டாக இருக்காங்கிற மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன். கூட ஏஐயோடைய வளர்ச்சி ஒரு பக்கம் பயங்கரமாக இருக்குது. அது ஈடு கொடுத்து போக முடியாத சூழ்நிலைகள் நம்ம சிலபஸில் இருக்குங்கிற இந்த வீடியோவில் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் தகவல்கள் வேணும், காலேஜ் எது பெஸ்ட் காலேஜ், எந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணலாம், எங்கே வந்து ஸ்கில்டு கோர்சஸ் கொடுக்குறாங்க, எங்கே போனால் நல்ல ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் கிடைக்கும், எங்கே போனால் நான் சாதாரண ஒரு ஆள் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா, எஸ் 9500680004 அப்படி நம்பர் கூப்பிடுங்க. நிறைய தகவல் நம்ம 1 to 1 பேசும்போது பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள் உங்களுடன் சுரேஷ். இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை பை, see you.